இப்போ பழைய சாப்பாட்டை வத்தல் போடுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இது வந்து 2 நாள் சாப்பாடு பாருங்க. நேற்று கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு, முந்தா நாள் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. இப்போல்லாம் இந்த வெயில் காலத்துக்கு சாப்பாடு வடித்தோம்னா எப்படி அரிசியாக இருந்தாலும் வெயிலுக்கு சீக்கிரம் வந்து நொசன்னு ஆயிடுது, தண்ணி விட்டுருது. நம்ம தண்ணியாக ஊற்றி வச்சுருந்தாலும் காலையில் பார்த்தோம்னா இந்த சாப்பாடே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்று விறப்பாலாம் இல்லை, ஒரு மாறுதான் இருக்கும். தண்ணி ஊற்றியே வச்சுருந்தாலும் சாப்பிட முடியாது, நொசன்னு இருக்குதுன்னு பிள்ளைங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி சாப்பாட்டை நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் இன்றைக்கி நம்ம வத்தல் போட போகிறோம். நம்ம வத்தல் போட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கு, வித்தியாசம் தெரியாது. ஒரு சாப்பாட்டை கொண்டு யாருமே கீழே கொட்டக்கூடாது. அதுக்கு தான் நொந்து போய் இருந்தாலும் கொசன்னு இருந்தாலும் அந்த சாப்பாட்டை வேஸ்ட்டு பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ. இந்த சாப்பாட்டை இப்போ நான் வந்து மிக்சியில் போட்டு தான் அரைச்சிக்க போகிறேன். பாருங்க, தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து புழிஞ்சுக்கோங்க. இது மாதிரி புழிஞ்சு போட்டுக்கோங்க. நான் இறுக்கி கூட புளிய முடியலை, சாப்பாடு வந்து கொஞ்சம் நொசப்பாக தான் இருக்குது. வேறு புழிஞ்சோம்னா கொசன்னு ஆயிக்கும். இப்படிதான் இருக்குது. எல்லா சாப்பாடுமே எடுத்தாச்சு. இப்போ இந்த சாப்பாட்டை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கணும். அதாவது சாப்பாடு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நான் அரைச்சிக்கிட்டு காட்டுறேன். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு நல்லா புழிஞ்சு போட்டு நம்ம அரைக்கும் பொழுது தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றிக்கோங்க, அதே தண்ணியை ஊற்றக்கூடாது. பச்சை தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் போல் சால்ட்டு, காரத்துக்காக கொஞ்சம் வரமிளகாயை போட்டு 1-2 அடித்து இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் போல் போட்டுக்கோங்க, காரத்துக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் போல் சீரகம், இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான சோத்து வடகம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ போய் நம்ம காய போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். நம்ம வச்சுருக்கிற இந்த கஞ்சியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நைஸாகவே தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே காய வச்சாச்சு. இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இந்த பேப்பரில் காயணும். நல்ல வெயில் அடிக்குது, அதனால் ஒரு நாள் காய்ஞ்சால் போதும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு இன்னொரு நாள் காய வச்சா 2 நாள் தான் இந்த வெயிலுக்கு. காயட்டு நான் அப்புறம் காட்டுறேன். இப்போ நம்ம காய வச்சு பாருங்கள், நல்லா நேற்று மத்தியானமே காய வச்சுட்டேன். அப்புறம் இருட்டாயிருச்சுங்கிறனால நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன். பேன் காற்றுல நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 3/4 காஞ்சிருச்சு. மறுபடியும் எடுத்துக்கொண்டாதான் நான் இங்கே வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். எப்படி எடுப்பேன்? இப்போ இதை பேத்து எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும், உடஞ்சிராதா. நம்ம வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டால் தான் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். மெதுவாக எடுத்தாலே வந்துடும், தொட்டவுடனே ஈஸியாக வருது பாருங்க. இப்போ நம்ம எல்லாமே கவரில் வந்து எடுத்தாச்சு. இப்போ இதை மறுபடியும் கொஞ்சம் நேரம் காய வைக்கணும் வெயிலில், அப்போ தான் வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், நம்ம வத்தல் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. மறுபடியும் அதாவது 2 நாள் காய்ச்சல் தான். நேற்று காய வச்சோம், இன்றைக்கி அந்த பேப்பர்லேருந்து எடுத்து மறுபடியும் கொஞ்சம் நேரம் காய வச்சா நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள், கண்ணாடி ஆட்டம் இருக்குது பாருங்கள். அதாவது இது வந்து பழைய சாப்பாட்டில் செஞ்சதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்குது, இப்போ போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், அப்பளம் சாதாரண அப்பளம் மாதிரியே வருது பாருங்கள். உளுந்தில் போட்ட அப்பளம் மாதிரி வருது பாருங்கள். நல்லா முறுன்னு
சூப்பராக இருக்குது. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், பழைய சாப்பாட்டை வச்சு வத்தல் எப்படி வந்திருக்குதுன்னா ரொம்ப அருமையாக வந்திருக்குது. நம்ம கடையில் போய் அப்பளம் வாங்கிட்டு வர்றதை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். பழைய சோத்தில் நம்ம வீட்டிலே உள்ளதை அரைச்சி கொஞ்சம் சீரகம் மிளகா போடுறதுனா போட்டுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. சீரகம் மட்டும் போட்டிங்கனாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், நான் ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன். ரொம்ப லேசாக எப்படி இருக்குது பாருங்கள். தொட்டாலே உடையுது பாருங்கள் எப்படி உடையுதுன்னா அப்படியே மாவாக போயிடும் பாருங்க. எடுத்து கடிச்சா நல்லா மொறுன்னு இருக்கும் பாருங்க. நல்லா மொறுன்னு இருக்கும். எனக்கு ஒன்று சூப்பராக இருக்குமா, நல்லா சாப்பிட்டா மொறுன்னு இருக்கேன். எக்ஸிபிஷன்ல கொடுப்பாங்கல்ல பெரிய அப்பளம், அதே மாதிரி நல்லா சாப்பிட்டா மொறுன்னு இருக்குங்க. அது வந்து ஒன்று எவ்வளோ 30 ரூபாய் இப்போ. ஆமாம், ஆனால் நல்லா சாப்பிட்டா இருக்கு. வாயில் வச்சோன்னே அப்படியே கரையிற மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குமா. அது வேற பழைய சாப்பாட்டில் போட்டோன்னே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குது. சூப்பராக இருக்கும். இது மேலே அப்படியே மிளகாத்தூள் போட்டு மிளகா தான் போட்டிருக்கிறல்ல, முழு மிளகா. காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கு. காரம் உப்பு எல்லாம் சூப்பராக இருக்கு. இன்னும் கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள் மட்டும் தூவணும். அந்த எக்ஸிபிஷன்ல கொடுப்பாங்க மேலே பொடி போட்டு கொடுப்பாங்க, அதே மாதிரி இருக்கு. சால்ட்டு கொஞ்சம் போட்டு அப்படி சாப்பிட்டா அதே தான் சூப்பராக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்நாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.